Vanakkam, welcome to IQ Study, Unique Approach of Teaching. Today, in 12th Standard Maths, Chapter 3, Example 3.5 and 3.6 in the session, Example 3.5. Find the condition that roots of cubic equation x cube plus ax square plus bx plus c is equal to 0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க or in the ratio of p is to q is to r அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. ஒரு விஷயம், அதாவது ரேஷியோ ஒரு பேசிக்ஸ் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அதாவது எப்போ வந்து நம்ம ரேஷியோ அப்படின்னா பங்கு, எப்போ நம்ம பங்கு அப்படின்னு சொல்லி தரோம்னு சொல்லி பாருங்க. இப்போ சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், நான் ஏதோ ஒரு பொருளை 1:2 2:3 இந்த பங்குல பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறேன், சரிங்களா? அப்போது அந்த பொருள் பார்த்தீங்கன்னா 60 ரூபா. இந்த 60 ரூபாவை இந்த 3 பேருக்கு, ஒருத்தருக்கு ஒரு பங்குலையும், இன்னொருத்தருக்கு 2 பங்குலையும், இன்னொருத்தருக்கு 3 பங்குலையும் தரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இதை 3த்தையும் ஆட் பண்ணுறேன். 1 + 2 + 3 வருது 6. இப்போ இந்த 6 பங்கு தான் எவ்வளோ ரூபா? 60 rupees. அப்போ இதுலேருந்து நான் ஒரு பங்கு எனக்கு தேவை அப்படின்னா 60 / 6 which is equal to 10 ரூபான்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு, ஓகேங்களா? அப்போது மொதல் ஆளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பங்கு, அப்போ 1 × 10. ரெண்டாவது ஆளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 பங்கு, அப்போ 2 × 10. மூணாவது ஆளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 பங்கு which is equal to what? 3 × 10. அதாவது என்ன சொல்ல வரேன்னு சொல்லி பாருங்க, ரேஷியோ அப்படின்னு வந்துட்டாவே ஏதோ ஒரு காமனாக இதில் மல்டிப்ளை பண்ணுற ஃபேக்டர் இருக்குது, அதை புரிஞ்சுக்கங்க, ஓகேங்களா? அதுக்கு தான் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்து நான் ரேஷியோட கிளியராக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? ஓகே, இப்போது நாம் அந்த கொஸ்டினுக்கு போகலாம். ஃபைண்ட் த கண்டிஷன் கொடுத்தாங்களா? இங்கே இந்த ஈக்குவேஷன் பார்த்த உடனே நம்ம சொல்லிடலாம் இது கியூபிக் ஈக்குவேஷன். ஏன் அப்படின்னா x⁴ இருக்குது, ஓகே? இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பாருங்க. கியூபிக் ஈக்குவேஷன் அப்படின்னாவே நமக்கு ரூட்ஸ் என்னவா இருக்கும்? ரூட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா, பீட்டா அண்ட் காமா இந்த மாதிரி இருந்திருக்கணும் கியூபிக் ஈக்குவேஷன் அப்படின்னா. பட் இங்கே பாருங்கள் என்ன சொல்லிட்டாங்க, ரேஷியோ வந்து PQR அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஓகேங்களா? அதனால் அந்த PQR எப்படி எழுதுன்னு பாருங்க. ஆக்சுவல் ரூட்ஸ் ஆர் ஆக்சுவல் ரூட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா P lambda Q, நான் கமானே எடுத்துக்கிறேன், Q P lambda அப்புறம் Q lambda and R lambda. அது ஏன் வந்து நான், அதாவது பார்த்தீங்கன்னா பங்கு ரேஷியோ அப்படின்னு வந்துட்டாவே நான் என்ன சொன்னேன், காமனாக வந்து ஒரு மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் இருக்கும். அந்த காமனாக இருக்க மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் வந்து நான் லாம்டா அப்படின்னு சொல்லி நான் எடுத்துகிட்டு இருக்கேன், ஓகேங்களா? இப்போது கொடுத்துருக்க ஈக்குவேஷனை எடுத்து நான் எழுத போகிறேன். என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க? x³ + ax² + bx + c is equal to 0 இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ரைட்? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நமக்கு ஜென்ரலாக கியூபிக் ஈக்குவேஷன் அப்படின்னாவே ஜென்ரலாக ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, அந்த ஈக்குவேஷனை கூட நான் கம்பேர் பண்ண போகிறேன், ஓகேங்களா? அப்போ அந்த ஈக்குவேஷன் நான் எழுதலாமா? இங்கே பாருங்கள், x³ ஓகேங்களா மைனஸ், இது ரெண்டு விதமாக எழுதலாம். சமேஷன் ஆஃப் ஆல்ஃபா அப்படின்னு எழுதலாம், ஆல்ஃபா x², அது இன்னொரு விதமாக எப்படின்னு நான் சொல்கிறேன், ப்ளஸ் சமேஷன் ஆஃப் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் வரும், இங்கே பாருங்கள், ப்ளஸ் மைனஸ் அந்த மாதிரி வரும், சமேஷன் ஆஃப் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா இஸ் ஈக்குவல் டு 0 இந்த மாதிரி எழுதலாம். ஆர் அதாவது இந்த மாதிரி எழுதலாம், அல்லது x³ இந்த சமேஷன் ஆஃப் ஆல்ஃபா அப்படின்னா, சமேஷன் அப்படின்னாவே அடிஷன் அப்படின்னு சொல்லி அர்த்தம், ஓகேங்களா? நம்ம ஆட் பண்ணணும். அப்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இந்த மாதிரி x² ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, ரெண்டு ரூட்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணணும், ஓகேங்களா? அதாவது மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, பீட்டா இன்ட்டு காமா ப்ளஸ் காமா இன்ட்டு ஆல்ஃபான்னு வரும், ஓகேங்களா? ப்ளஸ் காமா இன்ட்டு ஆல்ஃபா, அதுக்கப்புறம் எக்ஸு மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா காமாவை டேரெக்டாக வந்து நான் மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளோதான், ஓகேங்களா? இது ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் தி கியூபிக் ஈக்குவேஷன், ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்க ஈக்குவேஷனும் இந்த கியூபிக் ஈக்குவேஷன் நான் வந்து ரெண்டுமே கம்பேர் பண்ண போகிறேன். இப்போ நான் கம்பேர் பண்ணேன் அப்படின்னா என்ன வருது பாருங்க, பாருங்களேன். இப்போ என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு ஆல்ஃபா பீட்டா காமா வேணும். அப்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா விச் இஸ் ஈக்குவல் டு வாட்? என்ன இருக்குது எனக்கு இங்கே ஏன்னு இருக்குது, பட் எனக்கு மைனஸில் வேணுன்றதால எனக்கு மைனஸ் ஏ அப்படின்னு சொல்லி எடுத்துக்க போகிறேன். அடுத்து எனக்கு என்ன வேணும்? ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா.
இந்த இடத்துல என்ன இருக்குன்னு சொல்லி பாருங்கள், எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, எக்ஸுக்கு பக்கத்தில் பீன் இருக்குது. இப்போ நான் பீன் சொல்லி எடுத்துக்கிறேன். அடுத்து கான்ஸ்டன்ட் என்னவா இருக்குது, ஆல்ஃபா பீட்டா காமா. கான்ஸ்டன்ட் வந்து மைனஸில் இருக்கணும், இங்கே என்னவா இருக்குது ப்ளஸ்ஸியாக இருக்குது, அதனால் நான் மைனஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஜென்ரல் ஃபார்ம் கூட நான் கம்பேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இந்த மாதிரி எனக்கு வருதா? நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பாருங்கள், நல்ல தெளிவாக கவனிக்கணும். அதாவது இங்கே பாருங்கள், ஆல்ஃபான்றது தான் என்னது எனக்கு ஆக்சுவல் ரூட்டில் பி லாம்டா, காமா சாரி பீட்டான்றது தான் எனக்கு கியூ லாம்டா, காமான்றது தான் ஆர் லாம்டா. இப்போது இந்த இடத்துல நம்ம அந்தந்த வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாமா? எஸ். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள். அப்போ இந்த இடத்துல நான் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா பி லாம்டா ப்ளஸ் கியூ லாம்டா ப்ளஸ் ஆர் லாம்டா விச் இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன வருது மைனஸ் ஏ. இது ஒரு ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கிறேன். சரிங்களா, அப்போ இது இந்த இடத்துல நான் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு என்ன வருது பாருங்கள், லாம்டா இருக்க இடத்துல வந்து நான் என்ன பண்ணணும், பி ஆல்ஃபா. ஓ பி ஆல்ஃபா, பீட்டா இருக்க இடத்துல கியூ ஆல்ஃபா லாம்டா ப்ளஸ் பீட்டா இருக்க இடத்துல அகெயின் கியூ லாம்டா, ஆர் என்னது ஆர் வந்து காமா வந்து ஆர் லாம்டா அகெயின் ப்ளஸ் காமான்றது ஆர் லாம்டா இன்டூ ஆல்ஃபான்றது பி லாம்டா. இது இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லியிருக்கு, பின்னு சொல்லியிருக்கு. ஓகேங்களா, இப்போ இதில் இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 3 என்னது, ஆல்ஃபா பீட்டா காமாவை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ பி லாம்டா அப்புறம் கியூ லாம்டா ஆர் லாம்டா விச் இஸ் ஈக்குவல் டு எனக்கு மைனஸ் சி. 3 ஈக்குவேஷனாக கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா, ஜென்ரலாக 3 ஈக்குவேஷனாக கண்டுபிடிச்சாச்சு. இப்போது ஈக்குவேஷன் நம்பர் 1லேருந்து பார்த்தோம் அப்படின்னா லாம்டா வந்து நம்ம காமனாக வெளியே எடுக்கலாமா? எஸ். அப்போ லாம்டாவை நான் காமனாக வெளியே எடுத்தால் எனக்கு என்ன வரும் பாருங்கள், ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 நீங்கள் கீழே எழுதுறேன், ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 நான் லாம்டா காமனாக வெளியே எடுத்தேன் அப்படின்னா எனக்கு லாம்டா பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ அப்படின்னு சொல்லியிருக்கு. எனக்கு என்ன வேணும் அப்படின்னா லாம்டாவோட வேல்யூ பாருங்கள், லாம்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ டிவைடட் பை பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் போடலாமா? இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கடைசி ஈக்குவேஷன் பாருங்களேன், ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 3ல வந்து நான் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும், PQR லாம்டா கியூப் அப்படின்னு சொல்லி வருமா, இஸ் ஈக்குவல் டு மைனஸ். இந்த ஈக்குவேஷன் நம்பர் 3 பாருங்கள், 3த்துலேயே லாம்டா இருக்காது, நான் அடுத்த பேஜில் எழுதுறேன். அப்போது P to Q into R என்ன ஆகிடும், லாம்டா கியூப் விச் இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன வந்திருக்கு மைனஸ் சி அப்படின்னு சொல்லியிருக்கு. நான் இப்போ தான் வந்து லாம்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சேன். ரைட், இப்போ பாருங்கள் லாம்டாவோட வேல்யூ என்னது, எனக்கு லாம்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ டிவைட் பை பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர். அப்போ சப்ஸ்டியூட்டிங் லாம்டா இன் திஸ் ஈக்குவேஷன், இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அது சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அதுதான் பண்ண போகிறேன். நம்ம இது அதுக்கு முன்னாடி வந்து நான் லாம்டா கியூப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சி டிவைட் பை பி கியூஆர் இந்த மாதிரி நான் போட்டுறேன். ஓகேங்களா, அப்போ சப்ஸ்டியூட் இந்த இடத்துல சப்ஸ்டியூட்டிங் லாம்டா இன் லாம்டா கியூப். இப்போ லாம்டாவோட வேல்யூ இப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன், அதாவது மைனஸ் ஏ, அடுத்த கலரில் எழுதிக்கலாம், மைனஸ் ஏ டிவைடட் பை பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் த ஹோல் கியூப். ஓகேங்களா, லாம்டாவோட வேல்யூ இது, இப்போ கியூப் அப்படின்னா ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சி டைம்ஸ் ஆஃப் பி இன்டூ கியூ இன்டூ ஆர். எழுதியாச்சா? இப்போ அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பாருங்கள், இதை வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம் 3 தடவை. இப்போ மைனஸ் தான் வரும். ஓகேங்களா, மைனஸ் ஏ கியூப் டிவைடட் பை பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் த ஹோல் கியூப் அப்படின்னு சொல்லி வரும் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சி பி இன்டூ கியூ இன்டூ ஆர். இப்போ இந்த மைனஸோ கெட்ஸ் கேன்சல்ட். ஓகேங்களா, அப்போ எனக்கு என்ன வருது அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா ஏ கியூப் பி கியூ ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு சி டைம்ஸ் ஆஃப் பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் தி ஹோல் கியூப் இந்த மாதிரி வரும். தட்ஸ் ஆல். இது வரைக்கும் நம்ம போட்டாவே என்எஃப். ஓகேங்களா, இந்த ஸ்டெப்பில் நம்ம முக்கியமான ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கியூபிக் ஈக்குவேஷன் அப்படின்னாவே 3 ரூட்ஸ் இருக்குது. அந்த ரூட்ஸ் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. அந்த ரேஷியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு மல்டிப்பிளை வந்து ஆட் பண்ணிக்கணும். இங்கே லாம்டான்ற ஒரு மல்டிப்பிள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் கியூபிக் ஈக்குவேஷன் கூட நான் கம்பேர் பண்ணி டேரெக்டாக வந்து நான் போட்டிருக்கேன். அவ்வளோதான். ஓகேங்களா, 2 ஈக்குவேஷன் எடுத்து நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, லெட் மீ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.6. ஃபார்ம் தி ஈக்குவேஷன் whose roots are the square of the roots of the cubic equation. ஓகேங்களா, x cube
plus ax square plus bx plus c is equal to 0 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக இந்த மாதிரி கியூபிக் ஈக்குவேஷன் அப்படின்னாவே நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பாருங்கள். அதாவது let alpha beta and gamma இதுதான் வந்து கியூபிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்க போகிறேன். இந்த ஈக்குவேஷனோடது ஆர் ரூட்ஸ், அந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் ஓகேங்களா, ஆஃப் கியூபிக் ஈக்குவேஷன் எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜென்ரலாக இப்போ ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் கூட நான் கம்பேர் பண்ண போகிறேன். கம்பேரிங் ஓகேங்களா. ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் நமக்கு என்னது, ஜென்ரலாக நான் எழுதலாமா, நான் ஒன்று எழுதிக்கிறேன். எக்ஸ் கியூப் இங்கே மைனஸ் வரும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா, அதுக்கப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு தரம் மல்டிப்ளை பண்ணுங்க, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, பீட்டா இன்ட்டு காமா, காமா இன்ட்டு ஆல்ஃபா ஓகேங்களா. ரெண்டு ரூட்ஸை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். எக்ஸ் மைனஸ் ஆஃப் 3 ரெட்டையும் மல்டிப்ளை பண்ணணும் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதில் இருந்து கம்பேர் பண்ண அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவோட வேல்யூ என்னன்னு பாருங்கள். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இஸ் ஈக்குவல் டு என்னது, இங்கே என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் இங்கே என்ன ஏ இருக்குது, மைனஸ் ஏன்னு வரணும். அடுத்து இதை நான் கம்பேர் பண்ணுறேன். ஆல்ஃபா பீட்டா, பீட்டா காமா, காமா ஆல்ஃபா விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் பக்கத்தில் இருக்குது, பின்னு இருக்குது. அடுத்து சி ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சி அப்படி சொல்லி எடுத்துக்கணும் ஓகேங்களா. இங்கே கேட்டிருக்க கேள்வி என்னன்னு சொல்லி பார்க்கணும் ஓகேங்களா. இங்கே என்ன சொல்லி கேட்டிருக்காங்க இங்கே பாருங்கள். அதாவது நம்ம ஸ்கொயர் பண்ணணுமா இருக்க ரூட்ஸை ஓகேங்களா. ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது நான் என்ன பண்ண வரேன்னா டு ஃபார்ம் ஈக்குவேஷன் whose roots are square அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் கொடுத்துருக்கதான் எழுதியிருக்காங்க. என்ன அப்போ ஸ்கொயர் அப்படின்னா ஆல்ஃபா ஸ்கொயர்னு இருக்கும் ரூட்டு, பீட்டா ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அண்ட் காமா ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்துக்கணும், ஜென்ரலாக பாருங்கள். இப்போ நான் கியூபிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் இப்படி இருக்கும். அப்போது இங்கே பாருங்கள், இப்போ ஆல்ஃபா பீட்டா காமான்னு ஒரு ரூட் அப்படின்னா அது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணணும். இப்போ ரூட் பாருங்கள், ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் ரூட் அப்படின்னா அப்போனா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் வந்து ஆட் பண்ணணும் ஓகேங்களா. அப்போது ஃபஸ்ட்டு வந்து சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் போடலாமா. இப்போது இந்த மாதிரி போட்டேன் அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு வாட் என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ், அதாவது இதை நான் போடுறதுக்கு முன்னாடி லெட் இட் பி பாருங்கள். இதை தான் வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இது போடுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு அதாவது அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி இருக்குது. அந்த அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி ஃபஸ்ட்டு நான் எழுதுறேன் ஓகேங்களா. அந்த அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி என்னன்னு சொல்லி பாருங்கள். அதாவது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி ஓகேங்களா. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3 தானே இருக்குது. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா ஏ ஸ்கொயர் தனித்தனியாக ஸ்கொயர் வரணும், பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் அப்படியே எழுதுங்க ஏ இன்ட்டு பி ஓகேங்களா. அதுக்கப்புறம் ப்ளஸ் பி இன்ட்டு சி ப்ளஸ் சி இன்ட்டு ஏ. இப்போது எனக்கு மேலே என்ன இருக்குன்னு சொல்லி பாருங்கள். மேலே இருக்கிறத நான் கம்பேர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் இருக்குது. அப்போது திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் வாட் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா அந்த ஹோல் ஸ்கொயர்னு போட்டுட்டு இந்த டேர்ம் வந்து இந்த பக்கம் மைனஸில் போயிடுமா. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 times of alpha beta plus beta gamma plus gamma alpha போடலாமா. இப்போ இதிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஃப்ரம் திஸ் இதிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு பாருங்கள் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவோட வேல்யூ என்னது இப்போ தான் தெரியும், மைனஸ் ஏன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 times ஆஃப் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா பாருங்கள் இதோட வேல்யூ வந்து பி. இப்போ விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் எனக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் 2b ஓகேங்களா. ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து நான் என்ன கண்டுபிடிக்கணும், அந்த ரூட்ஸ் ரெண்டு ரூட்ஸ் எடுத்துட்டு ஸ்கொயர் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஈக்குவேஷன்லேருந்து இதை கண்டுபிடிச்சாச்சு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. இங்கே ஸ்கொயர் இருக்கிறதால ஸ்கொயர் போட்டுட்டேன். இப்போ அடுத்து நான் என்ன பண்ணணும், ரெண்டு ரூட்ஸை வந்து ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணணும். அதாவது ரெண்டு ரூட்டை வந்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணணும். இங்கே ரெண்டு அதாவது இங்கே இருக்க ரூட் வந்து ஸ்கொயரில் இருக்குது. அப்போது நான் அப்படி டேரெக்டாக ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர். நான் ஏன் இது கூட கம்பேர் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுமா, ஏன்னா ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் தி கியூபிக் ஈக்குவேஷன் அதுதான், அதனால் அதை கூட நான் கம்பேர் பண்ணுறேன் ஓகேங்களா. காமா ஸ்கொயர் ஆல்ஃபா ஸ்கொயர். இப்போ இதிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ண போகிறோன்னு சொல்லி பாருங்கள். இதுவுமே வந்து சேம் என்ன மாதிரி இருக்குது, இதே ஃபார்மேட்டில் தான் இருக்குது.
அப்போ இதே ஃபார்மேட்டில் நான் இது இன்னொரு விதமாக நான் எழுதும் போது எப்படி எழுதுறேன் பாருங்கள், ஆல்ஃபா பீட்டா த ஹோல் ஸ்கொயர், அதுக்கப்புறம் பீட்டா காமா த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை பாருங்கள் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. அப்போது இது பார்த்திங்க அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா ரெண்டும் சேர்ந்து ஏ, ஓகேங்களா. அதே மாதிரி பீட்டா காமா ரெண்டும் சேர்ந்து பி, அதே மாதிரி காமா ஆல்ஃபா ரெண்டும் சேர்ந்து சி. அப்போ இந்த ஃபார்மேட் எனக்கு இருக்குது. இப்போ திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் a + b + c the whole square மைனஸ். இப்போ அதே தான் பண்ண போகிறேன் இங்கேயுமே. இப்போ அதை பண்ணும்போது நான் நெக்ஸ்ட் பேஜில் பண்ணுறேன். அப்போது தட் கேன் பி ரிட்டன் அஸ் வாட், a + b + c the whole square. அப்போ ஏன்றது ஆல்ஃபா பீட்டா, பின்றது காமா பீட்டா காமா, சின்றது காமா ஆல்ஃபா the whole square மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் என்ன பண்ணலாம், மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ஏன்றது வந்து ஆல்ஃபா பீட்டா, அதுக்கப்புறம் என்ன வரும், பிஏ மல்டிலே பண்ணும் காமா ஆல்ஃபா ப்ளஸ் அடுத்து என்ன வரும் எனக்கு பிசி, பின்றது காமா பீட்டா, அதுக்கப்புறம் காமா சின்றது காமா ஆல்ஃபா ப்ளஸ் சின்றது காமா ஆல்ஃபா, ஏன்றது எனக்கு ஆல்ஃபா பீட்டா. ஓகேங்களா, இந்த மாதிரி நான் எழுதியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பாருங்கள். இப்போ இதிலிருந்து இப்போது லெட் மீ ரைட், இதை இன்னொரு தடவை எழுதிடுறேன். ஓகேங்களா, ஆல்ஃபா பீட்டா இது எதுவும் பண்ண தேவையில்லை, ஏன்னா இதோட வேல்யூ டேரெக்டாகவே நமக்கு தெரியும், அப்படியே நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அதனால் அப்படியே வச்சுக்கிறேன். மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் இதிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா காமான் இருக்குது, எதுலேயும் ஆல்ஃபா பீட்டா காமா. அப்போ நான் ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னு சொல்லி நான் தனியாக வெளியே எடுத்துட்டேன், ஆல்ஃபா பீட்டா காமா தனியாக நான் வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னு எனக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டுலேருந்து பீட்டா வரும், ஏன்னா 2 பீட்டா இருக்குது. அடுத்துலேருந்து காமா வரும், 2 காமா இருக்குது. அடுத்துலேருந்து ஆல்ஃபா வரும், 2 ஆல்ஃபா இருக்குது. ஓகேவா, இப்போ டேரெக்டாக வந்து அந்த வேல்யூ வந்து எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். இப்போது ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் இதோட வேல்யூ பாருங்கள் இங்கே இருக்குது, பின்னு சொல்லியிருக்கு. அப்போ பி அப்படி சொல்லி சப்ஸ்டிட் பண்ணலாம். மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் 3 மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது இங்கே பாருங்கள் கீழே மைனஸ் சி. இப்போ மைனஸ் சி அதேமாதிரி ஆட் பண்ணால் அது ஒரு வேல்யூ இருக்குது மைனஸ் சி. ஓகேங்களா, எல்லாமே நான் இங்கேருந்து ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ இதிலேருந்து நான் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃப்ரம் திஸ் இதிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு என்ன வரும்னு சொல்லி பாருங்கள். எனக்கு ஸ்கொயரை விட்டேன் பாருங்கள், பி ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் மைனஸ் பாருங்க எனக்கு ப்ளஸ் ஆகிடும். அப்புறம் இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் 2CA அப்படின்னு சொல்லி வருது. ஓகேங்களா, லாஸ்ட் என்ன பண்ண போகிறேன், இப்போ 3மே கண்டுபிடிச்சாச்சு பாருங்கள். அப்போது இதில் இந்த மாதிரி கண்டுபிடிச்சாச்சு. சம் ஆஃப் தி ரூட்ஸு, ப்ராடக்ட் ஆஃப் தி 2 ரூட்ஸு அதை வந்து சம் பண்ணியாச்சு. அப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் எல்லா ரூட்ஸுமே 3 ரூட்ஸ். இங்கே ரூட்ஸ் என்னது, ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர், இது எல்லாத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போது ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர். இப்போ ஸ்கொயரை நான் காமனாக வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா காமா த ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு என்னது, எனக்கு ஆல்ஃபா பீட்டா காமாவோட வேல்யூ என்னது இப்போ பாருங்கள் மைனஸ் சின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர். ஓகேங்களா, ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ். இப்போ எனக்கு ரெக்வயர்டு ஈக்குவேஷன் அது நான் இங்கே திருப்பி எழுதுனேன் பாருங்கள். இப்போ நமக்கு தி ரெக்வயர்டு ஈக்குவேஷன் இஸ் என்ன அப்படின்னா ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் கியூபிக் ஈக்குவேஷன். இப்போ அங்கே போட்டதே நான் திருப்பியும் போட போகிறேன். எக்ஸ் கியூப் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர், அதுக்கப்புறம் இந்த ஹோல் எக்ஸ் ஸ்கொயர், அதுக்கப்புறம் என்ன வரும் ப்ளஸ் வரும். இங்கே ப்ராடக்ட் ஆஃப் 2 ரூட்ஸ் அதை வந்து சம் பண்ணணும். ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்ஃபா இதை வந்து எக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணணும், மைனஸ் போட்டு 3 ரூட்டை மல்டிப்ளை பண்ணணும் விச் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த வேல்யூஸ்லாம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அந்த வேல்யூஸ்லாம் டேரெக்டாக எடுத்து வந்து சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். நத்திங் மோர் தென் தட். எக்ஸ் கியூப் மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் பாருங்கள் பின்னாடி கண்டுபிடிச்சேன் பாருங்கள். ஏ ஸ்கொயர் மைனஸ் 2b சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஏ ஸ்கொயர் மைனஸ் 2b எக்ஸ் ஸ்கொயர் சரிங்களா ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா இதோட வேல்யூ பாருங்கள். இங்கே வேல்யூ வந்து பி ஸ்கொயர் இங்கே இருக்கா, பி ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் சிஏ த ஹோல் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமானது சி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். நம்ம அவங்க கொடுத்துருக்க ரூட்ஸை வச்சு, அதாவது ஸ்கொயராக கொடுத்துருந்தாங்க ரூட்ஸை, அதை வச்சு நம்ம ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகேங்களா, தட்ஸ் ஆல். இன்னைக்கான செஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.